விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் கேட்குறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். ஆனால் வந்து சாதாரண ஒரு சின்ன அப்பள கம்பெனிக்கு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. நதி அப்பளம் அப்படின்னோன்னே, ஐயோ! காவேரிக்கு தெரிஞ்சிச்சு அந்த விஷயம். சரி அப்போ ஆனால் சாதாரணமாக கூலாக கேட்குறாளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிஸ்? எனக்கு ஒன்றும் புரியல." "என்னங்க நீங்கள் ஒன்றும் புரியலன்றீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நதி அப்பளத்துக்கு நீங்கள் தானே ஸ்பான்சர் பண்ணீங்க. அது மட்டுமா நீங்க நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அவ்வளோ சூப்பரா வந்து நீங்க வந்து அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்களே! எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்களா? ஆமாமா. எனக்கு இப்ப தான் ஞாபகம் வருது. ஆமா, நான் வந்து அதுக்காக வந்து இந்த மாரி வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணேன் அப்டி சொல்றாரு. சரி, சரிங்க சார். எப்படி இப்படிலாம் உங்களால பண்ண முடியுதுன்னு இதில என்னங்க இருக்கு? ம் உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அப்படின்னு எனக்காகவா? ஆமா. நதி அப்பலாம் உங்களோடது தானே! அப்ப அதுக்கு செய்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, உங்களோடது எங்களோடதுன்னு என்னங்க இருக்குது? இவங்க உங்கள் அம்மாவோடதும் என்னோடதும் தானே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. எனது நதி அப்புறம் எங்களோடதா என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. ஐயோ காவேரிக்கு இந்த விஷயம் தெரியாதா? நம்ம வேற உளறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைங்க, உங்களோடதா இருந்தாலும் நான் செய்வேன்னு சொல்ல வரேன். நதி அப்பளம் உங்களோடதா இருந்தாலும் இதே மாதிரி நான் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து நானும் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தேங்க. வேற ஒன்றும் இல்லை. இதில் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு யோசிக்கிறாங்க காவேரி. என்ன இவர் இப்படி குழப்புறாரு? இந்த நதியா பழத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் அப்படி சொன்னார்? ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம மறைக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்னங்க ஏன் குழம்பியிருக்கீங்க? இல்லை சார், நதியப்பழம் வந்து அப்போ யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே, இங்கே பாருங்கள், அது ஒரு சின்ன நிறுவனங்க. நான் வந்து அந்த அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேட்டாங்க. அதனால நான் வந்து பண்ணி கொடுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணோம். வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து, அப்படிங்களா? ஆமாங்க. இதில் என்னங்க இருக்கும்? மாடலிங்கில் வந்து இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம்ல, அதனால தான். நீங்கள் ஆல்ரெடி மாடலிங் பண்ணியிருக்கீங்களா சார் நிறையா? அப்போலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு மட்டும் தான் பண்ணீங்க. ஏன் அதுக்கு மட்டும் பர்ட்டிகுலராக பண்ணீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஏங்க எப்போ நடந்த விஷயங்க இதெல்லாம். எனக்கே ஒன்றும் புரியலங்க. எப்போ நடந்த விஷயத்த என் அம்மா எதுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சி அடைகிறா. அத்தை வேறு பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்களா? இவன் இப்படி சொல்கிறா அப்படின்னு. ஆமாங்க, என் அம்மாவோட பெட்டியில் மேலே வச்சுருந்தாங்க. அதை எடுத்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோ இருந்தது. அதுவும் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலங்க. கேட்டால் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து, அம்மா தெரியாமல் வந்து பெட்டியில் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐய்யய்யோ! இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க, நான் வந்து அப்போ அந்த மாதிரி வந்திருக்கேன் இல்லையா? அந்த ஃபோட்டோ இப்படியே தவறுதலா வந்திருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி வந்து மறைக்கிறாரு நம்ம காவேரி கிட்ட. காவேரி வந்து ஒரே யோசனை குழப்பத்தோடயே இருக்காங்க. அடுத்து வந்து சரிம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ வந்து குழந்தை வந்து, என்னாச்சு? இவ ஒரு அதிரசம் கூட தராமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறா வச்சுக்கிறா விஜய். ஒன்று கூட தரமாட்டாளாம். யாருக்கும் எதுவும் தரமாட்டாளாம். பாட்டி செஞ்சதுதான். அதுவும் சாரதா பாட்டி செஞ்சதுதான். எனக்கு கூட தரமாட்டாளாம் அப்படின்னோடனே, நான் அப்புறமா எடுத்து மேலே வச்சுட்டு வந்தேன். உனக்கு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்படியா உனக்கு சாரதா பாட்டினா அவ்வளோ பிடிக்குமா? பின்ன எனக்காக செஞ்சு கொடுத்தாங்களா, அதனால தான் மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிரிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து சரி, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஜாலியாக இருக்கும், நீ வரியா அப்படி சொல்லி சொன்னோன்னே, கண்டிப்பாக வரேன் மிஸ். அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் வந்து மிஸ் கூட போகட்டுமாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே வந்து அது வந்து அப்படின்னோடனே, இல்லைங்க இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, ஜாலியாக இருக்கும், நான் வேணால் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வேணால் நான் அனுப்பிச்சிட்டுமான்னொன்னே, ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே, சரி, சரிடா நீ இப்போ தானே சாப்பிட்ட, இன்னும் நிறைய ஒர்க் இருக்குல்ல, வேலையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னோடனே அப்பாவுக்கு அப்படின்றாங்க. சரிங்க பரவாயில்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன், அவள் தான் வரணும்னு பிரியப்படலாம்ல, அங்கே வந்து என் அக்கா பொண்ணும் இருக்காள்ல, அவள் கூட விளையாடிட்டு இருப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே சரி அப்படின்னா நானே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்லங்க நீங்கள் வர வேணாம், நான் போய்க்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை குழந்தைய நீங்களும் தனியாக போகிறது கஷ்டமாக இருக்கும், நான் வரேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன்னு விஜய் சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் அப்புறம் குழந்தை 3 பேருமே வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. சரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் பார்த்துட்டு குழந்தைங்க வரா. அடுத்து 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தாத்தாவும் அவங்க சித்தியும் சந்தோஷமாக அதை பார்த்துட்டு.